ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மை லைஃப் ஸ்டைல் அண்ட் குக்கிங். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி கோதுமை வச்சு ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த ஸ்நாக்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். ஒரு 1 மந்த் வரை நம்ம இதை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிடலாம். நல்லா கிறிஸ்பியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸு டீயோடு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். வாங்க இதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு ஒரு பவுல் ஒன்று எடுத்துருக்கிறேன். இதில் 1/4 கப் அளவு வந்து ஆயில் வந்து சேர்த்துருக்கிறேன். ஏதாவது ஃப்ளேவர்லெஸ் ஆயில் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா பட்டர் கூட நீங்கள் இதில் வந்து சேர்த்துக்கலாம். இது கூடவே 1/4 டீஸ்பூனோட கொஞ்சம் கம்மியான அளவு சால்ட்டு சேர்த்துருக்கிறேன். இது கூடவே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து சுகர் வந்து சேர்த்துருக்கிறேன். சேர்த்துட்டு சுகரை அந்த ஆயிலே இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்பலாம் கரையாது, இந்த மாதிரி ஜஸ்ட் இந்த மாதிரி நல்லா ஒருக்க மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டால் போதும். அடுத்ததாக இது கூடவே ஒரு 2 கப் அளவு வந்து கோதுமை மாவு வந்து சேர்த்துக்கலாம். நான் இங்கே 250 ml கப்பில் 2 கப் அளவு வந்து கோதுமை வந்து சேர்த்துருக்கிறேன். அடுத்ததாக இது கூடவே ஒரு ஸ்பூன் அளவு வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது வீட்டிலே ரெடி பண்ணது தான். வத்தலை வந்து நல்லா வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு பிளெண்ட் போர்டில் பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டால் போதும். இது வேண்டாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து வத்தல் பொடி கூட காரத்துக்கு தக்கன ஆட் பண்ணிக்கலாம். கூடவே ஒரு 1.5 ஸ்பூன் அளவு வந்து எள்ளு வந்து சேர்த்துருக்கிறேன். நான் இங்கே வந்து கருத்த எள்ளு வந்து சேர்த்துருக்கிறேன். கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு வந்து ஜீரகம் சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக வந்து கருவேப்பிலையும் வந்து சேர்த்துருக்கிறேன். அடுத்ததாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு வந்து மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் அளவு வந்து கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் அளவு வந்து பேக்கிங் பவுடர் வந்து ஆட் பண்ணியிருக்கிறேன். இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வந்து கையை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது. நம்ம ஆயில் வந்து ஃபஸ்ட்டு சேர்த்துருக்குறோம்ல, அந்த ஆயில் வந்து அந்த மாவோடு நல்லா சேர்கிற மாதிரி இந்த மாதிரி கையை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது போலவே நிறைய ஸ்நாக்ஸ் ரெசிபி, ஸ்வீட் ரெசிபிலாம் இருக்குது. அதோட லிங்க் எண்ட் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்குறேன். சேனலே விசிட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம புட்டு மாவுலாம் வரிசை எடுப்போம்ல, அந்த மாதிரி ஒரு பதத்துக்கு இருக்கும். அடுத்ததாக இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நம்ம பூரி மாவு மாதிரி பசைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பசைஞ்சு எடுத்துக்கோங்க. தண்ணி வந்து ரொம்ப அதிகமாக தேவைப்படாது, பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம இதை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இங்கே ஒரு சப்பாத்தி கல் எடுத்துருக்கிறேன். மேலே ஆயில் வந்து அப்ளை பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ இதை வந்து நம்ம நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப வந்து தின்னாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணக்கூடாது, லைட்டாக ஒரு திக்னஸ் இருக்கிற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு வந்து பார்த்தா தெரியும், இந்த மாதிரி ஒரு திக்னஸ் இருக்கிற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா நம்ம இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு என்ன மாதிரி ஷேப் வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இந்த மாதிரி ஒரு சின்ன கிண்ணத்தை வச்சு கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். உங்கள்கிட்ட வந்து குக்கி கட்டர் இருந்ததுன்னா நீங்கள் அதை வச்சு கூட கட் பண்ணி எடுத்துக்கலாம். இல்லைனா கத்தியை வச்சு ஸ்கொயர் ஷேப்பில் கூட நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். எது ஈஸியாக இருக்கோ அந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த ரெசிபி பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. கோதுமை மாவு அப்புறம் வீட்டில் இருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ட்ஸ் தான். செய்கிறதுக்கும் ரொம்ப டைமும் எடுக்காது. ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ளேயே நம்ம ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். ஸ்டோர் பண்ணி வச்சோம் அப்படின்னா 1 மந்த் வரை நமக்கு வந்து கெடாமலே இருக்கும். நம்ம டீ டைமில் வந்து எடுத்து சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். குழந்தைங்க ஸ்நாக்ஸ் கேட்டால் கூட நம்ம கொடுக்குறதுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இந்த மாதிரி நம்ம வந்து எடுத்ததுக்கப்புறமா மீதி இருக்கிற மாவையும் திருப்பி ஒரு முறை நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு பார்த்தா தெரியும். இது போலவே நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி ரெடி பண்ணதுக்கப்புறமா நான் கத்தியோட பேக் சைடு வச்சு இந்த மாதிரி கட் பண்ணி எடுக்கிற ஒரு ஷேப்க்கு இந்த மாதிரி பண்ணி கொடுக்கும்போது குழந்தைங்க வந்து கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால தான் பண்ணி எடுத்துருக்கிறேன். இது போலவே நம்ம எல்லாத்தையும் வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் எல்லாத்தையுமே இப்போ ரெடி பண்ணி எடுத்துகிட்டேன். இந்த மாதிரி ஃபஸ்ட்டே ரெடி பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம இதை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பேனில் வந்து ஆயில் எடுத்துருக்கிறேன். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து இந்த ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கிற ஸ்நாக்ஸை வந்து ஆட் பண்ணிக்கலாம். பேனோட சைஸுக்கு தக்கன ஆட் பண்ணிக்கோங்க. ஃப்ளேம் பார்த்தீங்கன்னா ஓரளவு சிம்முக்கும் மீடியத்துக்கும் இடையிலே வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஆட் பண்ணதும் ஃபஸ்ட்டு வந்து டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். இந்த மாதிரி தானாகவே மேலே ஃப்ளோட் ஆகும். இந்த மாதிரி ஃப்ளோட் ஆனதுக்கப்புறமா ஒரு கரண்டியை வச்சு நம்ம மறுபக்கம் வந்து திருப்பி போட்டுடலாம். நல்லா வந்து எல்லா பக்கமும் திருப்பி மாற்றி போட்டு வேக வைக்கணும். இது நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்றது, அதனால் உள்ளே வர நல்லா வேகணும். ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா நமக்கு வந்து உள்ளே வேகாது. அதனால் சிம்முக்கும் மீடியத்துலையும் வச்சு நல்ல ஒரு கோல்டன் கலர் வரதுரையும் நல்லா வந்து வேக வச்சு எடுத்துக்கணும். இந்த ஸ்நாக்ஸ் பார்த்திங்கன்னா நல்லா வந்து காரம் அப்புறமா ஸ்வீட்டோடு சேர்ந்து நல்ல ஒரு சூப்பரான ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நல்ல ஒரு கோல்டன் கலருக்கு வந்ததும் நம்ம இதை வந்து எடுத்துடலாம். இந்த ரெசிபி அதிகமாக எண்ணெயும் வந்து நமக்கு குடிக்காது. பார்த்திங்கன்னா தெரியும் எவ்வளோ பர்ஃபெக்டாக எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இது போலவே நம்ம எல்லாத்தையும் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். சூட்டோடு பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக தான் இருந்த மாதிரி இருக்கும். நல்லா ஆறுனதுக்கப்புறமா நல்லா வந்து வெளிப்புறம் வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும்.
குக்கீஸ் மாதிரி இருக்கும். இப்போ இது போலவே நம்ம எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப அருமையாக ஓவன்லாம் இல்லாமல் ஒரு கார பிஸ்கெட் வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கிறோம். மசாலா குக்கீஸ். கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். கோதுமை வச்சு ரொம்ப ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். நல்லா ஒரு ஏர்டைட் பாக்ஸில் நம்ம போட்டு வச்சோன்னா ஒரு 1 மந்த் வரை நமக்கு வந்து கெடாமலே இருக்கும். நான் இப்போ அதை வந்து உடச்சி காமிக்கிறேன். பார்த்தாலே தெரியும் எப்படி கிறிஸ்பியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. உள்ளவும் நல்லா சாஃப்டாக ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இதுவரை செஞ்சதுலனா ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த ரெசிபி வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.